அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்லே போல்ஸ். இன்று மே 30 என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தி மட்டும்தான், அதாவது நியூஸ் சேனல் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் நியூஸில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஎஸ்சி அட்வைஸர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைஸர்லாம் அட்வைஸ் கேட்டு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு இருக்குங்கிறத நீங்களே முடிவிடுங்க. நான் ஒரு செபிஎஸ்சி அட்வைசர் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது குறிப்பாக டிவெண்டு, போனஸஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, பைபேக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம சேனலில் டெய்லி நம்ம ஒளிபரப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இதான் நம்ம சேனலை பற்றி, இதெல்லாம் டிஸ்க்ளைமரு சொல்லியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு பிமெட்டல் பியரிங் லிமிடெட். 627 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2,23,23,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2,47,00,000 பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இயரில் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் குவார்ட்டர் நல்லா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. போன குவார்ட்டரில் 81 லட்சம் தான் பண்ணாங்க, இப்போ 2 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ ஓவரால் 170% வந்திருக்கு குவார்ட்டரில். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபா 50 பைசா. கரண்ட் ப்ரைஸ் 627. ஸோ டிவிடெண்ட் 2%. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிமெட்டல் பியரிங்ஸ் லிமிடெட். கும்பின்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,595, 562 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 71% வந்திருக்கு. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டர் 23% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட்டை கும்பின்ஸ் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%. இதற்கான ரெக்கார்டு டேட் பார்த்தீங்கன்னா 19 ஜூலை. செக்டார் கம்ப்ரஸர் பம்ப்ஸில் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க கும்பின்ஸ் இந்தியா லிமிடெட். வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட் 601 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 287 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 19% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் குவார்ட்டரில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 294 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம். இது குவார்ட்டரில் மட்டும்தான். பட் இயர் நல்லா தான் இருக்குது கம்பெனியோட ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1%, 3/4%க்கும் 1%க்கும் இடையில் வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2024. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. வெல்ஸ்பன் கார்பரேஷன். மார்ஷன் ஃபார்மா லிமிடெட் 147 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 77 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர்லையும் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிருக்கு. பட் கம்பெனி 77 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 60 பைசா அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5%க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் ஃபார்மாசிட்டிக்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மார்ஷன் ஃபார்மா. கிளாஸ்டர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 848, 7 கோடியே 68 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 8% வீழ்ச்சி அடைந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா 252% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் வேறு 2 கோடி, இப்போ 7 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு குவார்ட்டரில். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 20 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 2.5% கிட்ட வருது. செக்டர் பார்த்தீங்கன்னா ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. குளோஸ்டர் லிமிடெட். எம்கே எக்ஸிம் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 72, ஒரு பெனி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 10%, குவார்ட்டரில் 30%. என்னதான் கம்பெனி 3 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் போன குவார்ட்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. பட் கம்பெனி 3 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%க்கு அதிகம். செக்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. எப்போது தான் டிவிடெண்ட் தர்றாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிவி SRAA ஷார்க் லிமிடெட், பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டிஜிவி ஷார்க் லிமிடெட்னு போட்டுக்கலாம். 83 ரூபா கரண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.25%. செக்டர் காமாட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 501, 6 ரூபா டிவிடெண்ட் 1.25% கொஞ்சம் குறைவு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ். KNR கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 302, 341 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 140%, குவார்ட்டரில் 180%. ஸோ ஓவரால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு KNR கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேருக்கான டிவிடெண்ட் தான். கிட்டத்தட்ட 25 பைசா தான் ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. இதற்கான ரெக்கார்டு டேட்லாம் நான் வெளிவரல, கூடிய விரைவில் வரணும்னு எதிர்பார்க்கலாம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1546,
289 கோடி ப்ராஃபிட்டு, இயர்ல 89%, குவார்ட்டர் 114%. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பாரத் டைனமிக்ஸ்லேருந்து. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் டிவிடெண்ட் பெருசாலாம் கொடுக்கலாங்க. இன்னும் 1500 ஷேரு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 85 பைசா டிவிடெண்டாக தராங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளியே வரல. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 161, 7 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இவங்க அறிவிச்சது ஏப்ரல் மாதம் 30. ஸோ இன்றைக்கி மே 30, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. 12 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ கம்பெனி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அவங்க பையவே அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணி ஏப்ரலில், இப்போ மே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு தான் ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்டாக்கில் நான் வந்து ரெக்கார்ட் டேட்டெல்லாம் சொல்லாமல் இருப்பேன். அது காரணம்லாம் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. சில ஸ்டாக்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் பெரும்பாலும் நான் தேடி பார்த்து தான் போடுவேன். ஸோ பெரும்பாலும் கம்பெனி உடனே அனௌன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் இந்த இது. ஸோ அனௌன்ஸ் பண்ணாத நியூஸ்லாம் நீங்கள் பழைய நியூஸு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அது இனிமேல் தான் வருங்கிறது அர்த்தம். ஸோ இவங்க 7 ரூபா டிவிடெண்ட் நல்ல சூப்பரான டிவிடெண்டில் 4.4% கிட்ட வருது. ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 12 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது அப்பப்போ கம்பெனி மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் நியூஸை சொல்லி முடிச்சிடுவேன். நாளைக்கே கம்பெனி மாற்றிச்சின்னா நீங்கள் உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால் ரெக்கார்ட் டேட் முடிய வரைக்கும் நம்ம அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். செக்டார் நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான், ஆயில் கம்பெனி. வருஷத்துக்கு 2-3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி ஆயில் இந்தியா. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் 3834 கரண்ட் ப்ரைஸு, 56 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட வருது. செக்டார் சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு எப்போதும் ஒரு டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். த யமுனா சிண்டிகேட் லிமிடெட் 32,040 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸோ ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. ஸோ இவங்க தான் அந்த 400 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்றைக்குமே நம்ம தமிழில் பாருங்கள். தமிழில் நான் பெரும்பாலும் ஏமாற்றிலாம் போட மாட்டேன். என்ன இருக்கோ அதை தான் போடுவேன். பட் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்க ரெகுலராக அனுபவம் உள்ளவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 400 ரூபா ஒரு ஸ்டாக் டிவிடெண்டாக தருதுன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகம் தான். ஸோ டிவிடெண்டில் 1.25% தான் வருது. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. பட் என்றைக்காவது இது மாதிரி நம்ப முடியாத சில ஸ்டாக் கொடுக்கவும் செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஃபோர்டிஸ் மலர் 50 ரூபா ஸ்டாக்கு 40 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். பட் அது ரொம்ப ரேர் கேஸ்ட்டு. பெரும்பாலும் ஐ டிவிடெண்டாக கொடுக்குறவங்க டிவிடெண்டில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ செக்டர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இது யமுனா சிண்டிகேட். அடுத்து பார்க்கும்போது NOCAL லிமிடெட் 259 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1.25%. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் 422 கரண்ட் ப்ரைஸு, 1.58 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1/2%. செக்டர் கம்ப்ரஸர் பம்ப்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டடியன் ஃபண்ட் இந்தியா லிமிடெட் 85 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. லோகோவில் இருக்க மாதிரி 1 ரூபா தான் இவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. செக்டர் வந்து NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டடியன். ஒன் குளோபல் சர்வீசஸ் ப்ரொவைடர் லிமிடெட் 96 ரூபா கரண்ட் ப்ரைஸு, இவங்களும் 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃப்ளூடோமேட் லிமிடெட் 631 கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 3/4% அதிகம். செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 799 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்டாக அறிவிச்சிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. அதற்கான ரெக்கார்ட் டேட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 5 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து NBFC. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சாக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 32 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 பைசா டிவிடெண்டாக தராங்க. பெனி ஸ்டாக்கு. ஸோ பெனி ஸ்டாக் ரேஞ்சில் டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவு. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இந்த ஸ்டாக்கு மேபி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன் நியூஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லா ஹோட்டல்ஸ் லிமிடெட் 53 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1.25%. செக்டர் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 5761 கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட்டு. செக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல். கிரிப்டோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 42 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 2.25% மேலே இருக்குது. செக்டர் டைவர்சிஃபைடு வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய, 2 இல்லை 1 இல்லை ரேர்லியாக தான் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க கிரிப்டோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரிஃபைனரிஸ் லிமிடெட் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து இடிபிள் ஆயில் இருக்காங்க. இது வந்து ஒரு SME கேட்டகரி. ஸோ மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் எல்லோட இல்லை. வருஷத்துக்கு 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. கோயல் ஃபுட்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட் 178 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ரீசனாக நியூஸில் சொல்லியிருந்தாங்க டிவிடெண்ட் போனது தரப்போன்னு அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு.
ஸோ கரண்ட் ப்ரைஸ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.25% வருது. போனஸு தராங்க 4:1. அது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறிடும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த இதற்கான ரெக்கார்டு டீட்டெயிலாம் நான் வெளிவரல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது. ஸோ இதுமாதிரி இந்த மார்க்கெட் லாட் சைஸ் 1000 குவான்டிட்டின்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் இது எஸ்எம்ஐ கேட்டகரி தான். நான் போன இதை காப்பி பேஸ்ட் பண்ணது அப்படியே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி 1000 குவான்டிட்டி கூட இருக்கலாம். ஸோ நான் அதை வெரிஃபை தான் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. பட் எஸ்எம்ஐ கேட்டகரி லாட் சைஸில் தான் பையிங் செல்லிங் இருக்கும். அது குறைஞ்சி பண்ண முடியாது. Forging லிமிடெட் 1198 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 38 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 34%, குவார்டர் கோட்டில் 9%. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்டர் கோட்டில் ஓகேவான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ரிசல்ட்டு. MM4G போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் தராங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%. அதோட போனஸும் அறிவிச்சிருக்காங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 2 பார்த்தோம்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதேமாதிரி இந்த ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டுக்குமே அறிவிச்சிட்டாங்க கம்பெனி. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 7 ஜூன். ஸோ 7 ஜூனுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு 8 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். அதேமாதிரி போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 16 ஜூலை. ஸோ போனஸ்க்கு டிவிடெண்டுக்கு அப்புறம் தான் போனஸும் தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க கரண்ட் ப்ரைஸுக்கு. அதுக்கப்புறம் ஜூலையில் தான் 16ஆம் தேதி தான் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும் 1:1. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. Forging லிமிடெட். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 2503 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 183%, குவார்டர் கோட்டில் 297%. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டெலாம் 1 கோடி 2 கோடின்னு பண்ணாங்க. இப்போ அப்படியே 6 கோடி 60 லட்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நம்ம ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டு ஸ்பிட்டும் அறிவிச்சிருக்காங்க. 2503 ரூபா கரண்ட் ப்ரைஸு. டிவிடெண்டு பார்த்திங்கன்னா 2 பைசா. ஒரு பேருக்கான டிவிடெண்டு தான். ஸோ இது டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கம்பெனி. அதுமாதிரி ஸ்பிளிட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிளிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். அந்த ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் மட்டும்தான் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 21 ஜூன் 2024. ஸோ இது வந்து ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளியே வரல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து எக்ஸ்ப்ளோசிவில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. NHC ஃபுட் லிமிடெட் 44 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 48%, குவார்டர் கோட்டில் 151%. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. NHC ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெனி ஸ்டாக்கு. அதேமாதிரி ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:10. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆயிரும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10 ஊற்றிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர் வந்து அதர் ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வரைக்கும் எந்த ஒரு பெரிய டிவிடெண்டும் கொடுக்கல ஸ்டாக்கு. ஸோ நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு இந்த ஸ்பிட்டுக்கும் போனஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம். நான் அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக ஆகிட்டு போட்டு அது எங்கே இருக்குன்னு என்னையே தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் இருக்குது. ஒரு 6-7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அதில் ஸ்பிட்டும் போனஸுக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸ்பிட்டுங்கிறது ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ 10 ரூபா இல்லை 1 ரூபாய்க்கு மேலே எந்த ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 2 ரூபா இருந்தால் 1 ரூபான்னு மாற்றலாம். ஸோ ஸ்பிட்டு பண்ணணும்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 1க்கு மேலே இருக்கணும். பட் போனஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டானது. ஸ்பிட்டை வந்து ஃபைனான்ஷியலாக வீக்கான கம்பெனி கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதுக்கு எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் தேவையில்லை. ஒரே ரெக்குயர்மெண்ட்டு அவங்க ஃபேஸ் வேல்யூ வந்து அப்போது வந்து 1 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதாவது 10 ரூபா 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி இருந்தால் அவங்க ஸ்பிட் பண்ணி 5 ஸ்டாக்காக ஒரு ஸ்டாக்காக மாற்றலாம். 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றலாம். 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றலாம், இல்லை 2 ரூபாய் மாற்றலாம். ஸோ 1 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் ஸ்பிட் பண்ண முடியும். அதுக்கு தான் அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் வேணும். மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு ஃபண்டுமோ எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இதே போனஸ் கொடுக்கணும்னா அந்த கம்பெனிக்கு வந்து ரிசர்வ் இருக்கணும். ரிசர்வில் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க போனஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்பிட்டு போனஸ் இதில் எது பெஸ்ட்டுன்னா போனஸ் தான் பெஸ்ட்டு. ஸ்பிட்டுங்கிறது ஃபைனான்ஷியலி வீக்கான கம்பெனியும் கொடுப்பாங்க. போனஸுங்கிறது நல்ல கம்பெனி மட்டும்தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ போனஸ் தான் என்றைக்குமே பார்க்கணும். ஸ்பிட்டுங்கிறது போகிற போக்கில் எல்லாருமே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பட் என்ன ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபிட்டிஸ் போனஸில் பெஸ்ட்டு போனஸ் மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் பார்க்கக்கூடியது நம்ம ஒரே ஒரு ஸ்டாக் தான். ரெடிங்டன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 197. 4 ஜூனில் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் குறித்தான முடிவெடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க கம்பெனி. ஸோ வழக்கமாக நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டீசெண்டான கம்பெனி. சென்னை சேர்ந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கம்பெனி. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 6 ரூபாலேருந்து 7 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் டீலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெடிங்டன் இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ போடுறதுக்கு டைம் ஆயிடுது. காரணம் என்னென்னா நியூஸாக சேகரித்து போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. நிறைய நியூஸ் இருக்குது. நான் இதுலேயும் பாதி நியூஸை நான் கழட்டி விட்டுட்டு தான் போடுறேன். அதெல்லாம் சின்ன நியூஸு. 1 ரூபா 5 பைசா 10 பைசா டிவிடெண்டு. ஸோ நான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. யார் நிறைய ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்களோ
நீங்கள் என்ன ஸ்டாக்கை வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஸ்டாக்கை பற்றி நியூஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வேணும் இல்லை உங்களோட இதை பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கு அந்த நியூஸ் வந்தால் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் டெய்லி நியூஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டாக்கை ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணால் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ரிசல்ட் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.